மத்தேயு 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். நினையாத நாளிகையிலே கர்த்தர் வரப்போறார். அதனால நீங்களாம் எப்படி இருக்கணுமா? ஆயத்தமாக இருக்கணும். ஆயத்தமாக இருந்தால் மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். மறந்துடாதீங்க. இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுங்கிறத நிறைய பேர் விளையாட்டாகவே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னைக்கு சும்மா சர்ச்சைக்கு போகிறோம், வாரம் ஜோத்தை திங்கும் தூங்குகிறோம், இதான் பொழப்புன்னு போகுது. ஆனால் கர்த்தருடைய ரகசிய வருகை வெகு சீக்கிரத்திலே இருக்கிறது. அதுக்குண்டான அடையாளங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவர் எப்போ வருவாராம்? நினையாத, நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அப்போ நிற்பார் டப்புன்னு. அவர் அவருடைய பிள்ளைகளை எடுத்துட்டு போன அடுத்த செகண்ட் இன்னொருத்தன் வந்துடுவான். அவன் யாரு? அவன் தான் அந்தி கிறிஸ்து. அவன் எப்போ வருவான்? கிருபையின் காலத்தில் வருவானா? வரமாட்டான். அவன் வரப்போகிறது உபத்திரவ காலத்தில். எப்போது, எங்கே, எப்படி? யாருக்காவது தெரியுமா? இயேசு எப்போது வருவார், எங்கே வருவார், எப்படி வருவார்? யாருக்காவது தெரியுமா? பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், தேவதூதர்களும் அறியார்கள். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னால் எழுதி கொடுத்துட்டார், கையில் அச்சடித்து எழுதி கொடுத்துட்டார். என் பிள்ளையே, நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன், என் வர்றதுக்கு முன்னால் என்ன நடக்கும், நான் வந்த பிறகு என்ன நடக்கும், எல்லாம் எழுதி கொடுத்தாச்சு. ஆனால் கண்ணிருந்தும் குருடனாய், காதிருந்தும் செவிடனாய் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 புஸ்தகத்தை வாசித்தா போதும். மத்தேயு 24ஆம் அதிகாரமும் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் வீட்டில் உட்காந்து தியானித்து வாசிங்க. அவருடைய வருகையின் ரகசியம் இந்த 2 புஸ்தகத்துக்குள்ளே இருக்குது. ஆமாம், இந்த 2 அதிகாரத்துக்குள்ளே இருக்குது. நீங்கள் ரொம்ப பொறுமையாக கமா புள்ளி முதற்கொண்டு தியானித்து படித்து பாருங்கள். அந்த வேத ரகசியங்களை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அதில் முதலாவது 7 முத்திரைகள். இந்த 7 முத்திரைகள் உடைக்கப்படும் பொழுது என்னென்ன சம்பவிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் நம்ம காலத்தில் என்ன செய்து சம்பவிக்க தொடங்கிவிட்டது. இப்போ போன மாதத்தில் உள்ளதை ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு போயிடுவேன், ஏன்னா புதுசாக வந்துடுறவங்களுக்காக. முதலாவது முத்திரை உடைக்கப்படும் பொழுது என்ன நடக்கும்? அந்தி கிறிஸ்து வெளிப்பட மாட்டான், அந்தி கிறிஸ்துவின் ஆவி வெளிப்படும். இல்லைங்களா? ஏற்கனவே வசனம் சொல்லுகிறது, அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது கிருபையின் காலத்தில். ஸோ முதலாவது முத்திரை உடைக்கப்படும் பொழுது அந்தி கிறிஸ்துவோட ஆவி 4 காரியத்தை செய்யும் என்பதை பார்த்தோம். அது முதல் முத்திரை. 2வது முத்திரை உடைக்கப்படும் பொழுது பூமியில் உள்ள சமாதானமே இருக்காது, யுத்தங்கள் தொடங்கிவிடும். எங்கே பார்த்தாலும் யுத்தங்கள் வர ஆரம்பித்து விடும். அந்த யுத்தங்களின் செய்திகளையும் நம்ம கேள்விப்பட ஆரம்பிப்போம். அது 2வது முத்திரை, அது நடந்து கொண்டிருக்கிறது. 3வது முத்திரை, ₹1 1 கிலோ அரிசி கொடுப்பாங்க, இலவச அரிசி கொடுப்பாங்க, அப்புறம் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கொடுக்கறதுக்கே ஒன்றும் இருக்காது. விவசாயத்தை குறித்த அறிவு யாருக்குமே இல்லை. அதனால இன்னைக்கு விவசாயிகள்லாம் செத்துக்கிட்டு இருக்கான். சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடைக்காது, மாத்திரையை திங்கிற காலம் வரும். ஆமாம், அது ரொம்ப பக்கத்தில் இருக்குது. 3வது முத்திரை, கொடிய பஞ்சம் வரும் என்று சொல்லுகிறது. அதோடு கூட 666 முத்திரையும் வரும்னு அங்கே தான் சொல்லியிருக்கு. அடுத்து 4வது முத்திரையை நம்ம பார்த்தோம். அதில் 4 காரியங்களை பார்த்தோம். முதலாவது மரணம், இல்லைங்களா? அது பட்டயத்தினால் வருகிற மரணம். பட்டயம் என்றால் தீவிரவாதம் என்று பார்த்தோம், இல்லைங்களா? தீவிரவாதம் இன்றைக்கு உலகம் முழுவதும் பெருகிவிட்டது என்று பார்த்தோம். தீவிரவாதத்தினால ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? செத்து கொண்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் தீவிரவாதம். இது முதலாவது மரணம். 2வது மரணம் பஞ்சம். ஏற்கனவே 3வது முத்திரையிலையும் பஞ்சம் சொல்லியிருக்கு, 4வது முத்திரையிலையும் பஞ்சம் சொல்லியிருக்கு. அந்த பஞ்சம் கொடூரமாக இருக்கும். உங்கள் கையில் ₹1,00,000 இருக்கும், ஆனால் 1 கிலோ அரிசி உங்களால் வாங்க முடியாது, 1 லிட்டர் பால் வாங்க முடியாது. ஏன் சொல்லுங்கள்? 666 முத்திரை யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் கிடைக்கும், மற்றவங்களுக்கு கிடைக்காது. அது 2வது மரணமாகிய பஞ்சம். 3வது சாவு. என்ன சாவு? சுனாமி, பூகம்பம், வெள்ளம். இப்படிப்பட்ட இயற்கை சீற்றத்தினால அநேகர் செத்து போவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை பார்த்தோம். நம்ம பூகம்பத்தை பார்த்தோம், சுனாமியை பார்த்தோம், செயற்கை சுனாமியை பார்த்தோம், இயற்கை சுனாமி. இது செயற்கை சுனாமி. ஆமாம், அடியில் அணுகுண்டை வச்சு அடிக்கிறது. ஆமாம், டெட்டானிக் பிளேட்டை விலக வைக்கிறது. இதெல்லாம் இப்போ அடுத்து நடக்க போகுது. இவன் வெள்ளத்தை அனுப்பிட்டான்ல சைனாக்காரன், இவன் அடுத்து கட்டாயம் நடக்கும் பாருங்க. சீனாவில் இல்லை ஈரானில்
ஆமாம், அமெரிக்காவுக்கு எதிரியான நாடுகள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பூகம்பம் வரும் பாருங்க, வெகு சீக்கிரத்தில், இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே வந்துடும். இதெல்லாம் ஒரு மறைமுக யுத்தம் தேவ ஜனமே. இதை நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். சுனாமி என்றால் மிகப்பெரிய சுனாமியாக இருக்கும், நம்ம கற்பனை கூட பண்ண முடியாது. அடுத்ததாக இந்த அழிவை குறித்த மீனெல்லாம் பார்த்தோம், டூம்ஸ்டே ஃபிஷ். இதெல்லாம் 4வது முத்திரையின் ஒரு அடையாளம் என்பதை பார்த்தோம். பெருவெள்ளங்கள் எல்லாம் 4வது முத்திரையின் ஒரு அடையாளம் என்பதை பார்த்தோம். செயற்கை மழை எப்படி வருதுன்னு பார்த்தோம். செயற்கை மேக வெடிப்புன்னு சொல்கிறாங்கல்ல, மேகம்லாம் சும்மா வெடிக்காது, வெடிக்க வைக்கப்படுகிறது. ஸோ அந்த மேக வெடிப்பு எப்படி நடக்கிறதுங்கிறத போன மாதம் உங்களுக்கு நாங்கள் காமிச்சோம். ஸோ அடுத்தது வைரஸ், 4வது மரணம் வைரஸ். ஆதியில் எய்ட்ஸ் வந்த பொழுதே பிரசங்கம் ஆரம்பிச்சாச்சு 17 வருஷத்துக்கு முன்னால். எய்ட்ஸுக்கு அப்புறம் பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல், இப்போ கொரோனா. இப்போ கொரோனாக்கு அடுத்து பெரிய கொள்ளை நோய் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அது 4வது முத்திரையின் 4வது மரணம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பயப்படக்கூடாது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவி. இந்த வசனத்தை பார்க்கும்போது, இந்த காட்சிகளை பார்க்கும்போது நீங்கள் என்ன செய்யுங்க, தெளிந்த புத்தியாக இருங்க. அடிக்கடி நான் சொல்கிறது, எனக்கு பாயாசம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் சுகர் எங்கள் வீட்டம்மா தரமாட்டாங்க. பாயாசம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இதில் தண்ணி வெந்நி இருக்குது. இதில் பாயாசத்தை ஊற்றணுன்னா முதல்ல என்ன செய்யணும், ஆல்ரெடி இதில் வெந்நி இருக்குது. வெந்நியோடு சேர்த்து பாயாசத்தை ஊற்றினா நல்லாவா இருக்கும்? நல்லா இருக்காது. அப்போ இதில் பாயாசத்தை ஊற்றணுன்னா முதல்ல என்ன செய்யணும், தண்ணியை கீழே ஊற்றணும். இந்த தண்ணியை ஊற்றுறேன், கீழே உழுதா? உழலை இல்லை. அப்போ முதல்ல என்ன செய்யணும், மூடியை கலட்டணும். இப்போ நீங்கள் அதை தான் செய்ய போகிறீங்க. உங்கள் மைண்டுக்குள்ளே ஒரு மூடி இருக்கும். இப்போ என்ன மூடி, எப்போ விடுவாருன்னு தெரியல, சீக்கிரம் வீட்டுக்கு போகணுமே, ஒரு மூடி இருக்குது. என்ன சொன்னாலும் மண்டைக்குள்ளே போகாத ஒரு மூடி இருக்குது பாருங்கள், அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணிடுங்க இப்போ. சரிங்க, இதுக்கு பிறகு வர்றதை நீங்கள் ரொம்ப கவனமாக பாருங்கள். எனக்கு ரொம்ப முக்கியமான சத்தியம் அது. ஸோ இந்த முக்கியமான சத்தியத்தை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதல் அடையாளமாக இன்றைய முதல் அடையாளம் 5வது முத்திரை. வேதத்தில் மொத்தம் எத்தனை முத்திரை? 7 முத்திரை. எத்தனை முத்திரை வரைக்கும் உடைச்சதை பார்த்தோம்? 4. உண்மை தானே நடக்கிறது? இந்த 4 முத்திரையில் பைபிளில் எழுதியிருக்குல்ல, இதெல்லாம் உண்மையா பொய்யா? உண்மைதானே. அப்போ 5வது முத்திரையில் எழுதியிருக்கிறதும் நடக்குமா நடக்காதா? நடக்கும்ல. 5வது முத்திரையில் என்ன எழுதியிருக்கு வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். 5வது முத்திரை உடைக்க போது என்ன நடக்குது? தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் என்ன செய்யப்படுவார்களாம்? கொல்லப்படுவார்கள். யாருங்க? யாரு? உலக மனிதர்களா? தேவ வசனத்தின் நிமித்தம் சாட்சி சொல்றவங்க, தேவ வசனத்தின் நிமித்தம் சாட்சியாய் வாழ்பவர்கள். ஆமா, தேவ வசனத்தின் நிமித்தம் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தம். இந்த பைபிள் வசனத்தை சொன்னதுனாலையும், சாட்சி சொன்னதுனாலையும், சாட்சியாக வாழ்ந்ததாலையும் அவர்களெல்லாம் என்ன செய்யப்படுவார்களாம்? கொல்லப்படுவார்களாம். வேதம் சொல்லுகிறது, குதிரையின் கடிவாளம் மட்டும் இரத்த ஆறு ஓடும் அப்படின்னு. குதிரையின் கடிவாளம் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் போய் நில்லுங்க, நான் போய் நிற்கேன் குதிரை கடிவாளத்துக்கிட்ட, அதுக்கு கீழே தான் நான் இருப்பேன். குதிரையோட வாயு என்னோட உயரமாக இருக்கும். அவ்வளோ உயரத்துக்கு ஊரில் என்ன ஓடுமா? இரத்த ஆறு ஓடுமா. எங்கே பார்த்தாலும் இரத்தமாக தான் கிடக்குமா. என்ன அநேகர் கொல்லப்படுவார்கள். இது எப்போ நடக்கும்? கிருபையின் காலத்துலையா? கிருபையின் காலத்தில் ட்ரெய்லர் மட்டும்தான் நடக்கும், எழுதி வச்சுக்கோங்க. ஒரிஜினல் பிக்சரை காட்ட மாட்டார். இப்போ காட்டுறதெல்லாம் ட்ரெய்லர். ஆமாம், கிருபையின் காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் இப்பொழுது கொல்லப்படுகிறார்கள். எப்படி கொல்லப்படுறார் சொல்லுங்க? கத்தி எடுத்து சக்கு சக்குன்னு குத்தி கொள்வது வேற, உங்கள் இருதயத்தை கொல்லுவார்கள். நீங்கள் நல்ல கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சிட்டீங்க, வேத வசனத்தை நல்லா சொல்ல தொடங்கிட்டீங்க அப்படின்னா முதல்ல உங்கள் இருதயத்தை கொல்ல வருவாங்க. நீ நல்ல சந்தோஷமாக இருந்தால் தானே சுவிசேஷத்தை சொல்லுவேன், சாவு அப்படின்னு உங்கள் இருதயத்தை உங்கள் சொந்த குடும்பத்தார் கொல்லுவாங்க, உங்கள் நண்பர்கள் கொல்லுவார்கள், உங்களை கொல்லுவார்கள். காரணம், நீங்கள் வேத வசனத்தை சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. அடுத்தது
சாட்சியின் ஜீவியம். கழுத்தே எடுத்தாலும் சரி, நான் கர்த்தரை விட்டு வெளியே வர மாட்டேன்டா அப்படின்னு ஒரு சாட்சியின் ஜீவியம் நீங்கள் ஜீவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்டவருடைய இருதயத்தை பிசாசு கொல்ல வருகிறான். இது ஆவிக்குரிய அர்த்தம். ஆவிக்குரிய அர்த்தத்தின்படி உங்களை அழ வைப்பாங்க, உங்களை கண்ணீர் சிந்த வைப்பாங்க. போதும் கர்த்தாவேன்னு எலியா போலையும் யோனா போலையும் சூற செடிக்கு கீழே கொண்டு படுக்க வைப்பாங்க. ஆமணக்கு செடிக்கு கீழே போய் படுக்க வைப்பாங்க. எலியா சாதாரண ஆளா? எப்பேற்பட்ட தீர்க்கதரிசி! அந்த எலியா தீர்க்கதரிசி என்ன சொன்னா? போதும் கர்த்தாவே, என்னால் முடியவில்லை முடியவில்லை தேவா, என்னால் முடியவில்லை முடியவில்லை தேவா, உம்பலன் தந்து தாங்க வேண்டும் நாதா, உம்பலன் தந்து தாங்க வேண்டும் நாதா, நாதா இயேசுதேவா, நாதா இயேசுதேவா, இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா. உங்கள் இருதயம் கொல்லப்படும், உங்கள் கண்களில் இருந்து இரத்த கண்ணீர் வரும். அதை பார்த்து ஒரு கூட்டம் கைகொட்டி சிரிக்கும். வேதம் சொல்லுகிறது, எவர்கள் உங்களை கொல்லுகிறார்களோ அவர்கள் நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்தேன். வசனம் இருக்கு, அதெல்லாம் எடுக்க நேரம் இல்லை. உங்களை யாராவது துக்கப்படுத்திட்டாங்கன்னா, உங்களை கண்ணீர் சிந்த வச்சிட்டாங்கன்னா, உங்களை கொலையே செஞ்சிட்டாங்கன்னா அவர்கள் சொல்லுவார்களாம், நான் தேவனுக்கு ஊழியம் செய்தேன், இன்றைக்கு நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்தேன். தேவஜனமே எழுதி வச்சுக்கோங்க, பிறருடைய இருதயம் புண்படும்படியாக நம்ம ஒரு வார்த்தை சொன்னா கூட அதற்கு பனிஷ்மெண்ட் ரொம்ப பயங்கரமா இருக்கும். 5வது முத்திரை, முதலாவது ஆவிக்குரிய கொலை நடைபெறும். இந்த ஆவிக்குரிய கொலையில நிறைய ஊழியக்காரங்க உட்கார்ந்துருவாங்க. போதும் கர்த்தாவே, செய், என்ன போராட்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சுவாங்க, உட்கார்ந்துருவாங்க. நிறைய விசுவாசிகள் கண்ணீர் சிந்தி, கர்த்தாவே இதுக்கு மேல என்கிட்ட கண்ணீரே இல்லப்பா, இதுக்கு மேல உபத்திரவத்தை என்னால தாங்க முடியாது, என்ன சுடுசொல் சொல்றாங்க, என்ன வஞ்சனையான பேச்சு பேசுறாங்க, தாங்க முடியல. முதலாவது அந்த ஆத்துமா கொல்லப்படும். பிசாசோட டார்கெட் யார் தெரியுமா? ஊழியக்காரங்களும் விசுவாசியும் தான். உங்க ஆத்துமத்தை கொன்னுட்டாங்கன்னா நீங்க எழும்பி பிரகாசிக்க முடியாது. நீங்க எழும்பி பிரகாசிக்கலைன்னா உங்க ஊழியம் தடைபட்டு போகும். உங்க ஊழியம் தடைபட்டா லட்சம் பேரின் ரட்சிப்பு நிறுத்தப்படும். இந்த 5வது முத்திரை தெளிவா சொல்லுது. அவர் 5வது முத்திரையை உடைக்கும் போதே தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்படுவார்கள். இப்ப சொன்னது ஆவிக்குரியது. எழுத்தின்படியும் கொல்லுவார்கள். பாருங்க, மத்தேயு 24:12. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இந்த கடைசி நாட்களில் அக்கிரமம் மிகுதியாயிரும். எங்க பார்த்தாலும் அக்கிரமம் 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 அக்கிரமம். இப்போ இந்த கண்ணாடி வெள்ளையா இருக்குல்ல, நான் வெயிலில் போய் நின்னா இந்த கண்ணாடி எப்படி ஆகும்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க, எப்படி ஆகும்? கருப்பாயிரும், கூலிங் கிளாஸ் ஆயிரும். இது இப்போ வெள்ளையா இருக்கு. வெயிலில் போய் நான் நின்ன உடனே இந்த கண்ணாடி எப்படி ஆகும்? பிளாக் ஆயிரும், அப்படி கருப்பாயிரும். அப்படியே என் கண் குளிர்ச்சியாக இருக்கும் வெயிலில். அந்த வெயில் தெரியாது எனக்கு. ஒரு கண்ணாடி, உங்கள் கண்ணில் ஒரு பச்சை கலர் கண்ணாடியை போட்டு பார்த்தா உங்கள் கண்ணில் எப்படி தெரியும்? பார்க்குறதுலாம் பச்சையாக தான் இருக்கும். அதான் உங்கள் கண்ணுக்கு களிக்கம் போடு அப்படின்னாரு கர்த்தர். பிறருடைய இருதயத்தை நம்ம கொன்னுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குண்டான பனிஷ்மெண்ட் எழுதியிருக்கு, தாங்க முடியாது. தேவ ஜனமே, 5வது முத்திரையில் உடைக்கப்படும் போது என்ன நடக்குமோ இன்னைக்கு நடக்கு. என்ன அக்கிரமம் மிகுதியாகிறது, அநேகருடைய அன்பு தணிந்து போகிறது. மத்தேயு 24. அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். எல்லாம் ஆவிக்குரிய அர்த்தம், எழுத்தின்படியும் அர்த்தம், ரெண்டுமே இருக்கு. அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு, உபத்திரவம்னா அடிச்சு மிதிச்சு, அதைத்தான் எல்லாரும். உபத்திரவம்னாலே முட்டாள்தனமான நினைப்பு. இந்த அடி மிதி வெட்டு கொள்ளு,
அது மட்டும் உபத்திரவம் இல்லைங்க. அது உபத்திரவ காலத்தில் வரும், அதுக்கு நடக்கும், அது உண்மை, கட்டாயம் நடக்கும். ஆனால் அதுக்கு முன்னால் உங்கள் ஆத்துமத்தை கொன்றுவாங்க, உங்களை எழும்ப விட மாட்டாங்க. நீங்கள் எழும்பி பிரகாசிக்க விடாதபடி தடுக்கப்படுவீர்கள். இங்கே அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செஞ்சிருவாங்க. என் நாமத்தின் நிமித்தம். யாருடைய நாமத்தின் நிமித்தம்? இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். ஆமாம், இயேசுவின் நாமத்தினால சகல ஜனங்களாலும் ஆளுக்கு ஒரு பவுன் செயின் போடப்படும். அப்படி எழுதியிருக்கு. ஆளுக்கு ஒரு வீடுங்க யாரும் வாங்கி தருவான். அப்படி எழுதியிருக்கு. சகல ஜனங்களும் உங்களை பகைக்காங்க. தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நீங்கள் சரியான பாதையில் போயிட்டுருக்கீங்க. ஆமாம், உங்களுக்கு இடுக்கண் வரவில்லை, உங்களுக்கு துன்பம் வரவில்லை, உங்களுக்கு துயரம் வரவில்லை, யாரும் உங்களை குறை சொல்லவில்லை அப்படின்னா தப்பான பாதையில் போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். ஆமாம், பிசாசு தட்டி கொடுத்து கூப்பிட்டு போகிறான். நட்ரா ராஜா நட்ரா, இதாண்ட சரியான வழி, வெரி குட் வெரி குட்னு உங்களை தட்டி கொடுத்து பிசாசு கூப்பிட்டு போகுது. கர்த்தருடைய பாதை என்பது உபத்திரவத்தின் பாதை. நீங்கள் யாரை ரொம்ப நேசிக்கிறீர்களோ அவங்க தான் பெரிய கத்தியை கொண்டு உங்கள் இறுதியை கிழிச்சு ஓட்ட போட்டு போயிடுவாங்க. ஆமாம், அதான் 5வது முத்திரை ஆவிக்குரிய அர்த்தம். எழுத்தின்படியான அர்த்தத்தை இப்போ பாருங்கள். எழுத்தின்படியான அர்த்தம் என்ன? உண்மையிலேயே கத்தி எடுத்து வெட்டுவான். இது ஈரானில் நடந்தது. ஈரானில் அண்டர் கிரவுண்டில் சபை இருக்குது, இப்போவும் நிறைய சபைகள் இருக்குது. அதில் ஒரு சபையில் ISIS தீவிரவாதிகள் போய் போன உடனே பாஸ்டரை வெட்டுவாங்க, அவர் விழுந்துருவார். ரெண்டாவது மைக் எடுத்து அவன் என்ன அனௌன்ஸ் பண்ணுவான் அப்படின்னா, வெளியே பைபிள் வைக்கப்பட்டிருக்கிறது, பைபிள் நிறையா கீழே தரையில் வச்சுருக்கு, வாசப்படியில் செருப்பு இருக்கிற இடத்துல. யாருக்கெல்லாம் உயிர் வேணுமோ உயிர், அவங்கெல்லாம் விறுவிறுன்னு போய் பைபிளை 4 மிதி நங்குன்னு மிதிச்சுட்டு இயேசு எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு போ அப்படிம்பாங்க. சொன்ன உடனே பார்த்தீங்களா, அதில் ஒரு விசுவாசி கூட இருக்க மாட்டான், எல்லோரும் ஓடிடுவாங்க. எல்லோரும் அந்த சீன் வைக்கல, பைபிளை மிதிக்கிறது காட்ட வேண்டான்னு. அங்கே இருக்கிறது மனைவியும் 2 பிள்ளையும் தான். பாஸ்டரோட மனைவி 2 பிள்ளையும். மனைவி ஒப்பு கொடுத்துருவாங்க, வெட்டுறா கழுத்தை வெட்டிடுவாங்க. பிள்ளைங்க 2 பேரும் என்ன செய்ய மாட்டாங்க, ஒப்பு கொடுக்க மாட்டாங்க, ஓடிடுவாங்க. இது ஈரானில் மட்டும் நடக்கலை, நம்ம இந்தியாவில் நடக்கிறத பாருங்கள். மொத்தம் 57 தேவாலயங்கள் எரிக்கப்பட்டது. 570 பேர் கொலை செய்யப்பட்டார்கள். மரணம் தங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலும் கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டிருக்கிற இந்த ஜனங்களுக்காக கர்த்தர் இறங்கட்டும். அந்த ஜனங்களுக்காக நாமும் ஜெபிப்போம். சில மாதங்களுக்கு முன்பு நமது இந்தியாவிலே ஒரிசாவில் கிறிஸ்தவர்கள் அடித்து கொலை செய்யப்பட்டார்கள். 197 பேர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு ரோட்டில் வீசப்பட்டார்கள். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறபடி, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். பார்க்கவே பயங்கரமாக இருக்கிற இந்த கொடூர கொலைகள் ஏன் நடைபெற்றது? ஏனென்றால் பரிசுத்த வேதாகமத்தின் சத்திய வார்த்தைகள் நிறைவேற வேண்டிய காலம் வந்துவிட்டது. இது கடைசி காலம் என்பதை உணர்ந்து மனம் திரும்புங்கள். இயேசு சீக்கிரம் வருகிறார். அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமா? நாமெல்லாம் ரொம்ப சுகமாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னும் நமக்கு உபத்திரம் வரவே இல்லை. ஒரு சின்ன சின்ன உபத்திரத்தை நம்மளால் தாங்க முடியல. இப்போ நீங்கள் பார்த்தது 1% வீடியோ, 1%. இப்போ கடைசி காட்சியை
நான் ஏன் காமிச்சேன் தெரியுமா? அங்கே ஒரு தேவ ரகசியம் நிறைவேறுகிறது. என்ன ரகசியம் தெரியுமா? இப்போ அந்த அவனுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர், மொத்தம் 600 பேரை வெட்டுவாங்க. அத்தனையும் காட்ட முடியாத ஒன்றை காட்டியிருக்கேன். பக்கத்தில் ஒரு கூட்டம் கிடந்திருக்கும் தலை இல்லாமல், எல்லாம் தலை வெட்டப்பட்டது தான். வரிசையாக அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக வேணால் ஏன்ட்ட பாருங்கள், நம்ம யூடியூப்பில் கிடக்கு, ஃபுல் வீடியோ கிடக்கு யூடியூப்பில். நீங்கள் அதை பாருங்கள். ஒவ்வொருத்தரும் வருவாங்க. முதல்ல இயேசுவை மறுதளிக்கிறாயான்னு தான் கேட்பாங்க. பைபிளை வச்சு மிதிம்பாங்க, மிதிக்க மாட்டேன்பான். வெட்ட போகிறேன் பாரு, பரவாயில்ல வெட்டிக்கோ. மிதிச்சா உயிர் கிடைக்கும்டா, உயிர் வேண்டாண்டா, வெட்டுறா. ஒருத்தன் வந்து கொடுக்கான் தலையை. இதை அந்த கூட்டம் பார்க்கு, வெட்டப்பட வேண்டிய ஆட்கள் பார்த்துக்கிட்டு நிற்காங்க, கைகள் கட்டப்பட்டு எல்லாம் நிற்கி வரிசையாக. ஒருத்தன் தலையை கொடுக்கான், துண்டா தலை போய் விழுது. இன்னொருத்தன் தன்னால் வரான், வா வெட்டு. வெட்டுறவனுக்கே ஆச்சரியமாக இருக்குது. அவனுங்க மாறி மாறி வெட்டுவானுங்க, ஒரு ஆள் வெட்ட மாட்டான். கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் வெட்டுவானுங்க. அவ்வளோ பேரையும் வெட்டிக்கிட்டே இருப்பானுங்க, வெட்டிக்கிட்டே இருப்பானுங்க. தலை உழுந்துக்கிட்டே இருக்கும், உழுந்துக்கிட்டே இருக்கும். நான் பார்த்துக்கிட்டு எடிட் பண்ணும்போது நான் அதிகமாக அழுத ஒரே வீடியோ இது 15 வருஷத்துக்கு முன்னால் உள்ள வீடியோ, 2010. இதே நாடுகளில் இப்போவும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நைஜீரியாவில் 70 பேரை சுட்டி எரிச்சு கொண்டாங்க பாருங்கள். இப்போ உலகம் முழுவதும் எல்லா நாட்டிலும் இது நடந்துக்கிட்டு இருக்குது. 15 வருஷமாக நடந்துக்கிட்டே இருக்குது. கர்த்தர் ஒரு விஷயத்தை உங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. என் பிள்ளையே, உபத்திரவம் பக்கத்தில் நெருங்கி வந்துட்டு, நீ கண் இருந்தும் குருடனாய், காது இருந்தும் செவிடனா, இன்னும் என் புருஷன் எனக்கு மட்டும்தான், என் பொண்டாட்டி தான், என் புள்ள தான், என் வீடு தான், நான் தான் நீ போயிட்டே இருக்க. நான் சீக்கிரம் வரப்போகிறேன். நான் வந்த பிறகு யாரை எடுக்க வேண்டுமோ அவர்களை மட்டும் எடுத்து செல்லுவேன். மற்றவர்கள் எல்லாரும் கைவிடப்படுவார்கள். அப்பொழுது உபத்திரவம் பயங்கரமாக இருக்கும். கழுத்தை வெட்டுறாங்கல்ல, நல்லா அந்த காட்சியை ரிப்பீட் வேணால் நீங்கள் அப்புறமா யூடியூப்பில் பாருங்கள், இல்லை என்கிட்ட கேளுங்க, நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்புகிறேன். நல்லா கவனிங்க. கழுத்தை கொடுத்து அசைய மாட்டான், அப்படியே நிற்பான். அவன் ஆட்டு இப்படி ஆட்டுனா ஆட்டுங்க. முதல்ல தூக்குவான் கத்தியை, நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். அப்படி தூக்குவான். அவன் குனிஞ்சே தான் இருப்பான். ஓடணும்னு நினைக்க மாட்டான், கத்த மாட்டான், கதற மாட்டான். நான் பாட்டு வச்சுட்டேன் அதில் அப்படி இருப்பான். முதல்ல அந்த கத்தி கழுத்தில் பட்டு அப்படி மேலே போகும், திரும்ப அடிப்படும், திரும்ப வேலை. அப்புறம் 3வது வெட்டு தான் என்ன செய்கிறான். அப்போ ஒரு மனிதனுடைய இருதயத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். குனிஞ்சிருக்கிற மனுஷனுடைய மனசை நினச்சி பாருங்கள். ஆனால் ஆண்டவர் எனக்கு ஆவிக்குள்ள ஒன்று அங்கே காமிச்சார் 15 வருஷத்துக்கு முன்னால். ஆமாம், இப்போவும் எனக்கு அதான் தெரியுது. உங்களுக்கெல்லாம் வெட்டப்பட்டு கீழே விழுகிற கழுத்து தான் தெரியுது. ஆனால் எனக்கு அங்கே என்ன தெரிஞ்சு தெரியுமா? இவனை குனிய வைக்காங்கல்ல, முதல் கத்தி அப்படி கழுத்தில் குறி பார்க்காம பாருங்க, அப்பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறது. 2வது குறி பார்க்கான்ல, 2 தேவதூதர்கள் தங்கள் கைகளிலே பொன்னிலான கிரீடத்தை எடுத்துட்டு, ஜீவ கிரீடத்தை எடுத்துட்டு திறக்கப்பட்ட பரலோகத்திலிருந்து அப்படியே இறங்குறாங்க. அவனுக்கு மேலே அசைவாடுறாங்க. அப்படியே கிரீடம் இருக்குது, 2 தூதர்கள் இருக்காங்க, இங்கே கத்தி இருக்குது, கழுத்து இருக்குது. அந்த தூதர்கள் வெட்டப்படுவதற்கு முன்பாக பலங்கொண்டு திடமனதாயிரு அப்படிங்க. நீ மறுதளிக்காத. இது உங்கள் சாதாரண கண்ணுக்கு என்ன செய்யாது, தெரியாது. உங்கள் ஆவிக்குரிய கண்ணில் உணர்ந்து பாருங்க. தேவ ஜனமே, 3வது வெட்டு வளம்போது கழுத்து மட்டும் தனியாக போகும், உடம்பு துடிக்காது. நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு கோழியை கழுத்து இருக்காங்கல்ல, ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோழி வாங்குறீங்க, கழுத்து எடுத்து ட்ரம்மில் போடுறான். ட்ரம்மில் போட்டால் அந்த கோழி எப்படி துடிக்கி, பட்டப்பட்டான்னு துடிக்கான். அப்போ மனுஷன் கழுத்தை வெட்டுனா துடிப்பானா மாட்டானா? இதில் துடிச்சானா அவன்? நீங்கள் வேணா அத்தனை பாருங்கள், 500 பேரை வெட்டுறதையும் பாருங்கள், ஒரு பேர் துடிக்க மாட்டான். வெட்டுன உடனே செத்துருவான். அங்கே தான் 3வது காரியத்தை கர்த்தர் காண்பித்தார். முதல்ல பரலோகம் திறக்கப்படுகிறது, 2வது தேவ தூதர்கள் ஜீவ கிரீடத்தை கொண்டு வராங்க, 3வது என்ன தெரியுமா? அவன் வாழை ஓங்குறான் பாருங்க மேலே. அப்பமே அவனுடைய ஜீவன் பரலோகத்துக்கு எழும்புது, ஜீவ கிரீடம் அவனுக்கு பொருத்தப்படுகிறது, தலை துண்டா உழுது. ஹல்லேலூயா. என் பிள்ளையே, எந்த வலி வேதனையையும் நீ சுமக்க தேவையில்லை. எல்லாவற்றையும் சிலுவையிலே நான் சுமந்து தீர்த்து விட்டேன். கழுத்தை வெட்டின வலியே அவனுக்கு தெரியல, அதனால தான் அவன் துடிக்கல. ஐயா அம்மா, ஐயா அம்மான்னா வலிச்சிருக்கும். அவன் முழுசாக ஒப்பு கொடுத்துட்டான்.
ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். முழுசாக ஒப்பு கொடுக்குறவங்க. சும்மா கார் வேணும், வீடு வேணும், பங்களா வேணும், வாசல் வேணும், பிள்ளைக்கு கல்யாணம் முடியணும், வேண்டே போல தூர போலங்க அதெல்லாம் உழைச்சி சம்பாதிச்சுவோ. என்ன நம்புறியா? என்ன மட்டும் நம்பி வா, வேற எதையும் தேடாத. எல்லாவற்றையும் நான் உனக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாக இழந்த மடியில் போட்டுருவேன். நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செஞ்சிருவேன். ஆனால் நீ என்ன நம்பு, என்ன நம்பி வா. வெட்டுனா கூட உனக்கு வலிக்காது. அண்ணன் அகஸ்டின் ஜெபக்குமாரனை சாட்சி கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். அகஸ்டின் ஜெபக்குமாரனை தெரியுமா? பீகார்காரர், நம்ம தமிழ்நாட்டுக்காரர், நம்ம பக்கத்தூர் தான். அவர் சாட்சி என்ன சாட்சி? பீகாரில் வாழை மரத்தில் வச்சு கட்டிட்டாங்க அவரை. வாழை மரத்தில் கட்டி பெரிய வாள் எடுத்து கழுத்தை வெட்ட போகிறாங்க. இப்போ அகஸ்டின் ஜெபக்குமாரனை கழுத்தை வெட்ட போகிறாங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னது என்னது? தம்பி வெட்டன்னா சீக்கிரம் வெட்டுறா, ஒரே வெட்டுறீன்னு. நீ வெட்டிட்டீன்னா நான் எங்கே போயிடுவேன்? அடுத்த நிமிஷம் என் தகப்பண்ட மடியில் போய் உட்காந்துருவேன். நீ விட்டுட்டின்னா ஐயோ பாவம் பொழைச்சி போட்டிருந்தாள், அப்படி விட்டுட்டின்னா அடுத்த நிமிஷம் தொடர்ந்து என் தகப்பன் என்னோடு இருப்பார். நீ வெட்டுனா நான் பரலோகத்துக்கு போவேன், விட்டினா அவர் இங்கே இருப்பார். எதுனாலும் நாங்கள் ரெண்டு ஒன்றா இருப்போம். அந்த எண்ணம் சும்மா பேருக்காக, புகழுக்காக, பெருமைக்காக அல்ல தேவ ஜனமே. கிறிஸ்தவம் என்பது உன் வேண்டுதலுக்காக மட்டும். அநேகர் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. கிறிஸ்தவன்னா ஆண்டவரே, இந்த அழுகிற ஆள் சொந்தத்துக்கு, அதாவது சுயத்துக்கு அழுகிற ஆளை கர்த்தருக்கு பிடிக்கவே பிடிக்காது. தேசத்துக்காக அழுதுட்ட நீ தான் அவருக்கு பிரியமான பிள்ளை. ஒன்னைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிங்க. அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்சம் காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. எவ்வளோ நீட்டாக சொல்லிட்டார் பாருங்க. இப்போ இந்த தலை வெட்டப்பட்டவன், சுடப்பட்டவன், குத்தப்பட்டவன், கொலை செய்யப்பட்டவன் எல்லாம் போயிட்டான். அங்கே போய் கதறான். என்ன கதறான்? கர்த்தாவே, எங்களை இப்படி அடிச்சிட்டாங்களே, எங்களை கொன்னுட்டாங்களே, உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் கொல்ல போகிறாங்களே, உமக்கு என்ன? பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறீர். எப்போ பழிக்கு பழி வாங்க போகிறீர், எப்போ பழிக்கு பழி வாங்க போகிறீர்னு முறையிடுகிறார்கள். அப்போ கர்த்தர் என்ன சொன்னாராம்? ஒன்றுமே சொல்லாமல் அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான், சத்தமிட்டு கூப்பிடுறான். அவர் ஒன்றுமே சொல்லாமல் அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வெள்ளை அங்கி என்னன்னு தெரியுமா? இந்த வெள்ளை அங்கி தான் மகிமையின் ஆடை. ஆதாம் ஏவாள் இழந்து போன மகிமையின் ஆடை ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களுக்கு பூமியிலே சூட்டப்படும். போன மாதம் சொன்னேன், எனக்கும் உங்களுக்கும் 2 தூதர் இருக்கான்ல, மிக்கேலு கபிரியேலு. சட்டுன்னு வந்து பட்டுன்னு ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டு போயிடுவான். ரகசிய வருகை அது. அதுதான் மேன்மையானது, அதுதான் வேணும்னு நான் சொல்கிறேன். அந்த ரகசிய வருகையில் நீங்கள் வரலைன்னா இது நடக்கும், கண்ணுக்கு கண்ணாக நடக்கும். இது யாருக்கோ நடக்கும், இப்போ இனி ஊருக்குள்ளே நடக்கும், நடக்காமல் போகாது. ஆனால் அதுக்கு முன்னால் கர்த்தர் ரகசிய வருகைக்கு ஆயத்தப்படுத்த சொல்கிறார். மகிமை நாடையே ஃப்ரீயாக வாங்கிக்கோ அப்படிங்கிறார். என் கழுத்தை கொடுத்து வாங்குற, ஏன் ரத்த சிந்தியா வாங்குற? நான் தான் ரத்தம் சிந்திட்டேன்ல. இந்த கிருபையின் காலத்தில் உன்ட்ட என்ன கேட்க? உண்மையை கேட்கிறேன் உன்னிடத்தில். நீ உண்மை உள்ளவனா இரு, உத்தமமா இரு. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்காத, 2 கப்பலில் பயணம் பண்ணாத. என்னிடத்தில் வா, என்னிடத்தில் வா. நடிப்பு வேண்டாம் உனக்கு. நீ உண்மையாயிரு, நீ உண்மையாயிரு, நீ வெளியரங்கமாக இரு. தேவ ஜனமே, அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தேடிக்கிட்டே இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு சிறு மந்தையை சேர்த்து கொண்டே இருக்கிறாரு. வெள்ளை ட்ரெஸ்ஸை கொடுத்த பிறகு அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய, அப்போ இன்னும் இருக்குன்னு அர்த்தம், கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவேறும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும். எப்பா இளைப்பாடுறா, இரு கொஞ்சம் உட்காரு. நிறைய பேர் கொடுக்க வேண்டியிருக்குடா.
எக்கச்சக்கமான பேர் கழுத்தை கொடுக்க வேண்டியது, பூமி குதிரையின் கடிவாளம் வரைக்கும் ரத்தம் ஓட வேண்டியிருக்கு. தரையில் தானே ஓடுது, தரையில் தாண்டா ஓடுது. பூமி குதிரையின் கடிவாளம் என்பது குறைந்தது 5.5 அடி இல்லை 6 அடி. 5.5 அடி உயரத்துக்கு ரத்தம் ஓடணும்டா. அவ்வளோ பேர் மறிக்க வேண்டி இருக்கிறது. ஏன் தெரியுமா? அவன்லாம் இந்த ஜான் மாதிரி ஊழியக்காரன் கிருபையின் காலத்தில் கத்தி கத்தி இயேசு வருகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கு, முத்திரைகள் உடைக்கப்படுகிறது, இயேசு சீக்கிரம் வருகிறார்னு கத்தி கத்தி சொல்லி செத்து போயிட்டான். அந்த சத்தத்தை கேட்காம கைவிடப்பட்டவர்கள் இவர்கள். அந்த நேரத்தில் ஒரு கடைசி ரட்சிப்பை கொடுக்க இருக்கிறேன். அது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியம். 1,44,000 பேருக்கு கழுத்தை கொடுப்பான். இன்னொரு 1,44,000 கைவிடப்பட்ட சபை. இந்த கைவிடப்பட்ட சபையிலிருந்து அப்போ மனம் திரும்புவான். அது வரைக்கும் மனம் திரும்ப மாட்டான். இப்போ மனம் திரும்பினா எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். ஒரு டென்ஷன் கிடையாது. அப்போ மனம் திரும்பினா அப்படியா திரும்பிட்டியா, மனம் திரும்பிட்டியா, வா வா வா, அந்த அருவாளை வச்சிருக்கான், போய் வெட்ட வாங்க போ. அம்மா, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அந்த ரத்தத்தை கிறிஸ்து இயேசு நமக்காக சிந்தி கிருபையின் காலத்தோட முடிச்சுட்டு போயிடுவார். கிருபையின் காலம் முடிஞ்ச பிறகு ரத்தம் நீ தான் சிந்தணும். அதனால திரும்ப கேட்கிறேன் சகோதரனே சகோதரியை, நீங்கள் வாஞ்சிங்க, தயவு செய்து எனக்கு உபத்திரவ காலம் வேண்டாம் ஏசப்பா. என்ன வேண்டாம்? உபத்திரவ காலம் வேண்டாம் ஏசப்பா. இந்த கிருபையின் காலத்தில் எல்லாவித பாவத்திலிருந்து எனக்கு என்னதாங்க விடுதலையை தாங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேட்குறவங்க மட்டும். உண்மையாக ரகசிய வருகையில் போனால் பிரச்சனையே கிடையாது. சந்தோஷமாக ஆடி பாடி மகிழ்ந்து பாட்டு பாடி போயிடலாம். உபத்திரவ காலத்தில் அது ரொம்ப பேர் சான்ஸ் இல்லை. 1,44,000 1,44,000 தான் சான்ஸ் கிடைக்கும். அதுலேயும் 1,44,000 யூதன், இஸ்ரேல் ஜனம் 12 கோத்திரம். ஸோ இப்போது கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்களே, அந்த கோடிக்கணக்கான லிஸ்ட்டில் தான் நம்ம இருக்கோம். ஸோ நாம் கைவிடப்படக்கூடாதுன்னா இப்போ என்ன செய்யணும்? 4 காரியத்தை செஞ்சே தீரணும். ரட்சிக்கப்படணும், ஞானஸ்நானம் பெறணும், அபிஷேகம் பெறணும், ஆத்தும செய்யாமல் பரலோகத்துக்கு வர முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. பரலோகம் என்ன உங்களுக்கு ஊட்டி கொடைக்கானலா? இ பாஸ் வாங்கிட்டு போயிடலாமா? போக முடியாது. இந்த நாளையும் கட்டாயம் செய்யணும். முதல் அடையாளம் 5வது முத்திரை. அடுத்து எத்தனாவது முத்திரை? 6வது முத்திரை. இன்னைக்கு காட்ட மாட்டேன். வாசிங்க ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைகளிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, இரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறவர்கள். பிசாசோட தந்திரம் என்ன? எல்லாவனும் பாவி, ஒரு பயிலும் பரலோகத்துக்கு வரமாட்டான், அவர் தண்டிப்பார்னு அவனோட நினப்பு. ஆனால் கடைசி நாட்களில் அநேகர் என்ன செய்ய போகிறாங்க? மனம் திரும்ப போகிறாங்க. எழுதி வச்சுக்கோங்க. முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர். ஆமாம், நான் ரசிக்கப்பட்டு 30 வருஷம் ஆயிட்டு. அல்லேலுயா. எங்கள் சபையிலே நான் தான் பெரிய ஆள். என்னைய கேட்காம சபையில் ஒன்றும் நடக்காது, ஓடாது, உட்காராது. அப்படிலாம் சொன்னால் வர முடியாது. நீ முந்தினோராக இருக்கலாம், ஆனால் 4 காரியத்தை செய்தாயான்னு கர்த்தர் கேட்பாரு. ஆமாம், நாளையும் செய்யாமல் எத்தனை கோடி கொடுத்தாலும் பரலோகத்துக்கு வர முடியாது. ஆனால் இந்த 4 காரியத்தை கடைசி நாட்களில் திரள் கூட்டமான ஜனங்கள் செய்வார்கள். ஆமாம், நீங்கள் யாரெல்லாம் இவெல்லாம் ரசிக்கவே பட முடியாது, இவெல்லாம் பாவி அப்படின்னு யாரை நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அவன் உங்களுக்கு முன்னால் ரசிக்கப்பட்டு முன்னால் வந்து நிற்பான். அதான் ஆண்டவர் சொன்னார் ஆசாரியர்களை பார்த்து, டேய், உங்களுக்கு முன்னால் வேசியும் விபச்சாரியும் பரலோகத்தை சுதந்தரிப்பார்கள் என்பதை மறந்துடாத அப்படின்னாரு. உடனே உங்களுக்கு ஷாக் ஆகுதுன்னு, வேசி விபச்சாரி பரலோகத்துக்கு வந்துடுவாளா? ஆமாம், நீ அவளை வேசி விபச்சாரி நினைத்து கொண்டிருக்கிறாய். அவள் இருதயம் என்னோடு இருந்தது. நீ பரிசுத்தவான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய இருதயம் பரலோகத்தில் இல்லாமல் பூமியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இந்த இருதயம் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அப்படிப்பட்ட கடைசி நாள் நான் சொல்ல வர்றது, வெளித்தோற்றத்தில் நீங்கள் அவர்களை பாவி குற்றவாளி என்று குற்றம் தீர்ப்பீர்கள், தீர்த்து கொள்ளுங்கள்.
நான் கர்த்தருடைய பார்வையில் உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்லன்னு அவனை தூக்கலை அப்படிம்பாரு. தூக்குடா எந்தாடா என் தம்பி, என் வெள்ளம், என் தம்பிடா, என் தங்க கட்டிடா, தூக்குடா அவனை அப்படிம்பாரு. உங்கள் பார்வையில் பாவிகளில் பிரதான பாவி. அவருடைய பார்வையில் இவன் தாண்டா என் இருதயத்துக்கு ஏற்றவன், தூக்க அவனமோ இல்லை, பரலோக லிஸ்ட்டில் முதல் தூக்கி போடு. அப்படி எத்தனை பேரா? ஒருவனும் என்ன கூடாதது என்னவே முடியாதான் அப்படி. ஆமாம், நீங்களாம் பாவி பாவின்னு லிஸ்ட் போட்டு ஒதுக்கி வச்சிருப்பீங்க. அவன் எல்லாம் முன்னால் வந்து நிற்பாய்ப்போம். இயேசுவின் விலையேற பெற்ற ரத்தம் பரிசுத்தவானுக்கு இல்லைங்க, பாவிக்காக சிந்தப்பட்டது. பரிசுத்தவானுக்காக எதுக்கு ரத்தம் சிந்தனும்? அவன் ஆல்ரெடி பரிசுத்தவான், அவன் ரத்தம் சிந்தாமலே பரலோகத்துக்கு வந்துடுவானே. ஆனால் பாவிக்காகத்தான் தேவன் ரத்தம் சிந்தினார். ஆலயத்தில் போய் நின்றுட்டு, கர்த்தாவே நான் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வாரேன், தசம்பாகம் கொடுக்குறேன், செபிக்கிறேன், அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொன்னால் தூர போல அப்படிம்பார். ஏன்னா ஓரமாக அங்கே ஒருத்தர் நின்று நெஞ்சில் அடித்து கர்த்தாவே செபத்தில் கலந்து கொள்ள கூட எனக்கு தகுதி இல்லைப்பா, ஆராதனையில் வந்து நிற்க கூட எனக்கு தகுதி இல்லைப்பா, நான் பாவியாக இருக்கனே, நான் பாவியாக இருக்கனே, நான் பாவி, அவன் தான் தூக்குடா, அவன் தான்டா. வசனம் என்ன சொல்லுகிறது? இவன் அல்ல, அவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாக திரும்பி போனான். தேவ ஜனமே, நீங்கள் பார்க்குற இயேசு அல்ல அவர், நீங்கள் பார்க்குற கர்த்தர் அல்ல அவர். நீங்கள் பாவிகளெல்லாம் ஒதுக்கி வைப்பீங்க, அவர் பாவிகளெல்லாம் சேர்த்து வைப்பார். நல்லா இருக்கிற 99 ஆடை பற்றி கவலைப்படலை, காணாமல் போன ஒரு ஆட்டைத்தான். ஆமாம், மனம் திரும்புங்க, இது கடைசி காலம் அல்ல, கடைசி நொடி பொழுது. இந்த கடைசி நொடி பொழுதில் நீ மனம் திரும்பி, ஆம் ஏசப்பா நான் பாவி, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும், உங்களுக்கு தயவு கிடைக்கும். அவர்கள் மகா சத்தமிட்டு பரலோகத்தில் பாட்டு பாடுறாங்க. இப்போ பாகிஸ்தானில் பாடுறாங்க. என்ன பாகிஸ்தானா? ஆமாம், இந்தியா தான், தமிழ்நாடு தான். இல்லை, நாங்கள் பரம்பரை கிறிஸ்தவர்கள்னு உட்காந்துக்கிட்டு இருக்கோமே, நாங்கள் தான் பரலோகத்துக்கு முதல்ல போக போகிறோம் உட்காந்துக்கிட்டு இருக்கோமே. பாகிஸ்தான்காரனை பாருங்க. In the whole of Pakistan, Jesus Christ is Lord. Hallelujah! 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 நாயிம் நசீர் தீவிரவாதியாக இருந்து மனம் திரும்பிய தேவ ஊழியன். ஒரு வாரத்தில் 1000 பேருக்கு மேலே ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருக்கார். ஆமாம், பாகிஸ்தான் ரட்சிக்கப்பட்டு கொண்டு வருகிறது தேவ ஜனமே. ஈரான் ரட்சிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. எங்கெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் ரத்தம் சிந்தினார்களோ, எங்கெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டார்களோ, அந்த தேசம் இன்றைக்கு கர்த்தருக்கு சொந்தமாய் கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆனால் நீயும் நானும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? நீங்களும் நானும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? அப்பா, அன்றண்டுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாங்கப்பா, ராத்திரி நல்ல தூக்கத்தை தாங்கப்பா, என் புருஷனை நல்லா கவனிச்சுக்கோங்கப்பா, என்கிட்ட போயிடாமே, என் பொண்டாட்டியை கொஞ்சம் பார்த்துக்கோங்கப்பா, இப்படி சொல்லிட்டு திரிகிறோம். அவங்க ரட்சிப்புகளை நடத்திக்கிட்டு இருக்கான். இதான் முந்தினோர் பிந்தினோராக போகிற நாட்கள். தேவ ஜனமே, கர்த்தருடைய வருகை ரொம்ப 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 சீக்கிரம். வாசிங்க யோவான் 3 அதிகாரம் 3, 4, 5. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக,
ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2வது தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆமாம், இப்பவும் இந்த இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்கு. எப்படிப்பட்ட ஆட்கள்? கர்த்தர் சொன்னார் மறுபடியும் பிறவாவிட்டால், உடனே அவன் என்ன கேள்வி கேட்க, எவ்வளோ லூசு மாதிரி கேட்காம பாருங்க. மறுபடி எப்படி பிறக்கிறதுங்க? திரும்ப அம்மா வயிற்றுக்குள்ளே போய் உட்காரவா அப்படிங்க. அவன் எவ்வளோ பேர் அரமெண்டலாக இருப்பான் பாருங்க. திரும்ப போய் அம்மா வயிற்றுல உட்கார முடியுமா? அதான் கர்த்தர் சொன்னார். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஞான ஸ்நானங்கிறத ரொம்ப அசட்டையாக நினைக்காதீங்க. இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் எடுத்தாரா இல்லையா? அவர் பாவியா? இப்போ ஞான ஸ்நானம் கொடுக்கும்போது எப்படி முக்குவோம்? தண்ணிக்குள்ளே முக்கிறோம்ல. என்ன சொல்லி முக்கிறோம்? பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைப்பீர்களாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உங்களுக்கு ஞான ஸ்நானம், இப்படி தானே சொல்கிறோம். அப்போ இயேசுவுக்கு அவர் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைப்பீராக, அவர் பாவத்துக்கு மரிக்கணுமா? அவர் பாவியா? அப்போ ஏன் எடுத்தார் ஞான ஸ்நானம்? சொல்லுங்க. அவர் பாவி கிடையாது, ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, அவர் கடவுள். ஆனால் ஏன் எடுத்தார்? அவர் மனுஷனாக பிறந்துட்டார்ல. மனுஷனாக பிறந்தா பரலோக சட்டத்தை பூமியில் நிறைவேற்றணும். நம்ம பூமிக்கு ஒரு சட்டம் இருக்குல்ல. இப்போ இந்தியா தண்டனை சட்டம்னு இருக்குது, தமிழ்நாட்டுக்கு ஒரு சட்டம் இருக்குது, பரலோகத்துக்கு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டம் தான் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பது. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காம பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியாது? வரவே முடியாது. இதை குறித்து தான் நிறைய CD போட்டிருக்கோம், வருகையின் அடையாளம். அதை இப்போ யூடியூப்பில் ஃப்ரீயாக போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 600 வீடியோ போட்டிருக்கேன். எத்தனை வீடியோ? 600 வீடியோ போட்டிருக்கேன். கிருபையும் வருகைங்கிற எங்கள் யூடியூப் சேனலை தட்டி பாருங்கள். அவ்வளவு வீடியோ கிடக்கு. ஒன்றொன்னா நீங்கள் பார்க்கலாம். 3வது அடையாளத்தை சொல்லி முடிக்க போகிறேன். 3வது அடையாளம். முதல் அடையாளம் பார்த்துட்டோம் இல்லைங்களா? கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? கொல்லப்படுறாங்க. 2வது அடையாளம், கொல்லப்படுற இடத்துல 30-60 நூறுமா முளைக்க ஆரம்பிச்சிட்டு இல்லையா? ரட்சிக்கப்படுகிறார்கள். இப்போ 3வது எரேமியா 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிங்க.